வணக்கம் நண்பர்களே. இலைகள்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது பச்சை நிறம் தான். எல்லா இலை செடிகளுமே மேக்சிமம் இலையோடைய கலர் பச்சை கலரில் தான் இருக்கும். ஆனால் சில வித்தியாசமான செடிகள் இருக்குது, அதோட இலைகள் பல கலர்லேயும் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வயலட் அல்லது பர்பிள் நிற இலை செடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன மாதிரியான செடிகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பட்டர்ஃப்ளை பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை ட்ரையாங்குலாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2-3 கலர்ஸ் இருக்குது. இது பியூர் பர்பிள் கலர். இந்த செடிகள்லாம் எல்லாமே நம்ம ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக வளர்க்குறோம். அதே சமயம் நல்ல ஆக்சிஜனையும் காற்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்னமெண்டல் செடி. இந்த செடிகளை பட்டர்ஃப்ளை ஆக்சாலிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ காமிக்கிறது இதோட வேரிகேட்டட் வெரைட்டி. அது பியூர் பர்பிள் இல்லாமல் அதில் உடையில் ஒரு லைட் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ரேர் வெரைட்டின்னே சொல்லலாம். இந்த மாதிரி செடிகளை பச்சை இலை செடிகளுக்கு இடையில தொங்க விடும் போதோ இல்லை தொட்டிகளில் வச்சு வளர்க்கும் போதே நம்மளுடைய வீடும் தோட்டமும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியோட பேர் ரெட் ஃப்ளேம் ஐவின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. காயங்கள் பட்ட இடத்துல கசக்கி இந்த சாரை பிழியும்போது சாரே ஒரு லைட்டு ரெட் கலரில் தான் வரும். அதெல்லாம் போடும்போது அந்த காயங்கள்லாம் சீக்கிரமாக மாறிடும். ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்டது. ஃபுல்லாக சொல்லணுன்னா நிறைய இந்த வீடியோ லென்த் ஆயிரும், அதனால் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். இந்த செடி பர்கண்டி லியான்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி பர்கண்டி கலர்னு யூஸ் பண்ணுவோம். டார்க் வயலட் கலரில் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் பாட்டிலெல்லாம் வைக்கும்போது நல்ல ஒரு டார்க் வயலட் கலரில் தெரியும். இலைகள் முத்திருச்சுன்னா லைட்டு பச்சை கலரில் மாறிடும். இந்த செடியெலாம் நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையர், பியூர் இன்டோர் பிளான்ட். இந்த செடிக்கு வெயிலே தேவையில்லை. பிரைட் லைட்டில் கூட இந்த செடி அழகாக வளரும். நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட். இந்த செடியுமே ஒரு இன்டோர் பிளான்ட் தான். இதுக்குமே வெயில் தேவையே இல்லை. வெயில் ரொம்ப அடித்ததுன்னா அந்த பர்பிள் கலர் மேலே வரும். 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த செடியோட பேர் பைப்பர் ஆர்னேட்டும். பேக் சைடு பியூர் வயலட் கலரில் தான் இருக்கும். வெளிச்சம் கொஞ்சம் இன்னும் கூட அதோடைய கலருடைய நிறம் நல்ல ஒரு பர்பிள் கலரில் கிளாஸியாக இருக்கும். அதோடைய தளிர் இலைகள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஒரு கிளாஸியாகவும் ஒரு பர்பிள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். மெச்சூர்ட் ஆகும்போது இன்னுமே நல்ல டார்க்காக இருக்கும். நல்ல ஒரு ஆர்னமெண்டல் செடி இது. இந்த செடியோட பேர் போல்கா டாட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பர்பிள் போல்கா டாட்டில் 4 கலர்ஸ் இருக்குது. இதுவுமே இன்டோர்லையும் வச்சு வளர்க்கலாம், அவுட்டோர்லையும் வச்சு வளர்க்கலாம். ஆனால் ஓரளவு மார்னிங் சன்லைட் கிடைக்கிற இடத்துல வைக்கும்போது அந்த இலையில் அந்த கலர்கள் தெரியும். பியூர் பர்பிளாக இருக்காது. அந்த க்ரீனில் இந்த கலர்ஸ் வரும். இதில் ரெட் கலர், ஒயிட் கலர்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஹவுஸ் பிளான்ட், ஆர்னமெண்டல் பிளான்ட். இந்த செடியோட பேர் பெர்ஷியன் சீல்டு. இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மியான்மர், பெர்ஷியா கிடையாது. ஆனால் இந்த இலைகளோட அழகுக்காக தான் இந்த செடியை வளர்க்குறோம். இதுவும் இன்டோராகவும் வளர்க்கலாம், அவுட்டோராகவும் வளர்க்கலாம். அவுட்டோரில் வச்சு வளர்க்கும் போதுமே இந்த இலையோடைய கலர்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய இந்த செடிகளை ஒரு ஒயிட் கலர் பாட்டில் இன்டோரில் வச்சு வளர்த்தா கூட ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுலேயுமே ஒரு 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இதில் பூக்கள் கூட பூக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இந்த செடி பெப்பரோமியான்னு சொல்லுவாங்க. பேபி ரப்பர் பிளான்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ரப்பர் பிளான்ட் கிடையாது, பெப்பரோமியா ஃபேமிலியை சேர்ந்தது தான். இந்த தளிர் இலைகள் வரும்போது அந்த ஒரு எட்ஜஸில் பர்பிளும் சென்டரில் ஒரு டார்க் ஒரு வயலட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆன கலரில் இருக்கும். சக்யூலண்ட் வகையை சேர்ந்த செடி. இந்த செடியை பர்பிள் ஆல்டர்னேந்திரான்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேந்திராவில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நிறைய அதில் ஆல்டர்னேந்திரா பிளான்ஸே நிறைய கலராக லீஃப்லாம் இருக்குது. 2-3 கலர் மிக்ஸ் ஆனது அந்த மாதிரி இருக்குது. இது பியூராக ஒரு பர்பிளாக இருக்கும். ஆனால் வெயில் அடிக்கும் போது மட்டும்தான் இந்த செடியை வெயிலில் தான் வச்சு வளர்க்கணும். வெயிலில் வைக்கும் போது தான் இந்த கலர் கிடைக்கும். இந்த சைட்லேயே இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த செடியோட பேக் சைடு க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா வெயில் படாததுனால அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. ஹேங்கிங்க்கு ஒரு பெஸ்ட் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். தொட்டி ஃபுல்லாகி பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்.
இந்த செடி வந்து ஃபுல்லாகவே இலைகள் வந்து பர்பிள் கலரில் தான் இருக்கும். எந்த ஒரு டபுள் கலர் அந்த மாதிரி இருக்காது. இதில் குட்டி குட்டி பூக்கள் பூக்கும். பர்பிள் ஹார்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதோடைய பூக்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஹேங்கிங்லேயும் போடலாம் இந்த செடிகளை. நல்லா டெய்லி பூக்களும் தந்துக்கிட்டு இருக்கும். இலைகளுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த செடியுமே ஒரு சக்யூலண்ட் வகையை சேர்ந்த செடி தான். தண்ணிலாம் அதிகமாக ஊற்றக்கூடாது. நல்ல வெயில் இருக்கணும் இந்த செடிக்கும். இந்த செடி வந்து ஒரு ட்ரெஸ்ஸீனா ஃபேமிலியை சேர்ந்தது. நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையர். நாசா ரெக்கமெண்ட் பண்ண பிளான்ஸில் இந்த ட்ரெஸ்ஸீனா பிளான்ட்டும் ஒன்று. இதை பற்றி வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். இந்த செடியை வந்து இன்னும் பிரைட் லைட்டில் வைக்கும்போது இலைகள் இன்னும் ஓரளவு நல்ல பர்பிள் கலரில் வந்து அந்த எட்ஜஸ் இன்னும் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரில் வரும். அடுத்த செடி வந்து ஒரு ஹேங்கிங் வெரைட்டியை சேர்ந்த செடி தான். வாண்டரிங் ஜூன்னு சொல்லுவாங்க. வாண்டரிங் ஜூலையுமே ஒரு 3-4 கலர் இருக்குது. இந்த கலருமே பாருங்கள், அது வெயில் படும்போது மட்டும்தான் அந்த பர்பிள் கலர் வருது. பேக் சைடு எப்பயுமே வந்து பர்பிள் கலர் இருக்கும். ஃப்ரண்டேஜில் வந்து வெயில் படலைன்னா க்ரீன் கலரில் மாறிடும். இல்லைன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் தான் இருக்கும். இது வந்து பர்பிள் வாண்டரிங் ஜூன்னு சொல்லுவாங்க. ஹேங்கிங்க்கு ஒரு பெஸ்ட் பிளான்ட். இந்த செடியை வந்து பர்பிள் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்பிள் கலரில் தான் இருக்கும். எல்லாமே இந்த செடிகள் எல்லாமே இந்த வெயில் அனுசரித்து வந்து கலர் வந்து மாறிடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த லீவ்ஸ் பேக் சைடு பர்பிள் கலர்லையும் மேலேயுமே அந்த பர்பிள் ஷேடு இருக்கும். வெயில் அதிகமாக பட்டதுனாலே அந்த இதில் வந்து க்ரீன் கலர் ஆகிடுது. கொஞ்சம் ஒரு செமி ஷேடில் இருக்கும்போது கரெக்டாக பர்பிள் கலரில் தான் இருக்கும். அதுக்கு தக்கன இந்த செடியோட பேருமே பர்பிள் கிராஸ்ன்பாங்க. டைகர் டூத் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி பல்லு பல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெர்டிக்கல் கார்டன்லாம் செட் பண்ணும்போது ஹேங்கிங்கில் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப அழகான செடி இந்த பர்பிள் கிராஸ். இந்த செடியை வந்து பர்பிள் ரியோன்னு சொல்லுவாங்க. ரியோலையுமே ஒரு 3 கலர் இருக்குது. இதில் வந்து வேரிகேட்டட் பர்பிள் ரியோ பிளான்ட். இது வந்து அந்த இதில் லைன்ஸ் வந்திருக்கும். இதில் பியூர் ரியோ பிளான்ட்டும் இருக்குது. இதுலேயுமே அந்த பேக் சைடு பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். இது வந்து இந்த செடி வந்து வெயிலில் தான் வச்சு வளர்க்கணும். இல்லைன்னா இன்டோரில் வச்சு வளர்க்கும் போது கரெக்டான பாட்டிங் மிக்ஸு வாட்டரிங் எல்லாம் இருக்கணும். அதிகப்படியாக தண்ணி ஊற்றிட்டோம்னா ரூட் ராட் ப்ராப்ளம் வந்து இந்த செடி வந்து டை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த செடிலாம் ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். ரொம்பயுமே விலை கம்மி தான். ஒரு செடி வாங்கி வச்சாலே போதும். அப்படியே ஃபுல்லாக பாட் ஃபுல்லாகி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த செடி வந்து பர்பிள் வேஃபர் பிளான்ட்னுவாங்க. அந்த வேஃபர் மாதிரி சொரன்னு இருக்கும். இதுலேயுமே 2 கலர் இருக்குது. இந்த வந்து பியூர் பர்பிளாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இலைகள் வந்து ஒரு மாதிரி ரஃபுல்டாக தான் இருக்கும். நல்லா நார்மல் லீஃப் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. கொஞ்சம் சுருண்டு தான் இருக்கும். இதுவுமே ஒயிட் பாட்டில் செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் செடி. இந்த செடியை வந்து எராந்தமம்னு சொல்லுவாங்க. இதில் பூக்கள் கூட பூக்கும். அது பூக்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்பிள் கலரில் தான் இருக்கும் பூக்கள். இப்போ இதில் பூக்கள் இல்லை. இந்த செடியை வந்து ஃபுல் அவுட்டோரில் தான் வச்சு வளர்க்கணும். இன்டோரில் வச்சு வளர்த்தனா எப்படி இருக்குன்னு தெரியல. இலைகள் வந்து பச்சை ஆயிரும். அவுட்டோரில் வைக்கும்போது அந்த நிறங்கள் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்டர் செடிகளுக்கு வச்சு வளர்க்கலாம். பச்சை இலைகளுக்கு நடுவில் இந்த பர்பிள் வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக காமிக்கிற இந்த செடிகள் வந்து ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன். பர்பிள் கலர் இன்னும் ஷேடு வந்து சரியாக வரல. ஃபிட்டூனியா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நர்வ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. 4-5 செடி சேர்த்து ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன். இதையுமே ஹேங்கிங்லேயும் வச்சு வளர்க்கலாம். இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட் தான். இன்டோரில் இருக்கும்போது தான் இதோடைய கலரும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு. வளர்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை நண்பர்களே.